கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நடிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமாதானத்திற்கேற்ற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருக்குள்ளான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த நாளிலும் தேவன் நம்மை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவரும். அன்பு பிள்ளைகளை, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லும்போதே பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் ஒளியில் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இருளின் அந்தகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனோடு எப்படி செயல்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால் நம்மை இருளில் அந்தகாரத்தில் இருந்த நம்மை தேவன் எப்படி அவருடைய பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே சேர்க்கிறார் என்றால், எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இப்படி நம்மை இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கின தேவனை நாம் எப்படி அண்டி தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லும்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அங்கு 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியில் எங்களைப் போல அருமையாய் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அவருடைய அப்போஸ்தலனுமாகிய பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்லி முடிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று அங்கு கொலேசியர் 1:14 சொல்லுகிறார். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். எபேசியர் 1:7 வாசித்தால், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது.
அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு எந்த அளவு நம்மை மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தேவ சாயலில் அவருடைய இரத்தத்தால் மீட்பு பெறாத பிள்ளைகள், பரிசுத்தம் இல்லாத தேவ பிள்ளைகள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட பரிசுத்தமற்றவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவம் இங்கு நாம் இந்த பூலோகத்திலே கண்டுகொள்ள முடியும். அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணினாலும் கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபத்தையும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபத்தை உடையவரும், அன்பு பிள்ளைகளே, சகல சிருஷ்டிக்கு முந்தின பேருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சகல சிருஷ்டிப்புக்கும் முந்தினவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, அதனுடைய ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய இருதயத்தை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவிலே நாம் வளர்வதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் நம்மை அந்த சத்தியத்திலே நுழையக்கூடாது என்று நமக்கு எதிராக போராடுகிறவன் ஒருவன் உண்டு. அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் நம்முடையவர்களை எப்படிப்பட்ட அனுகூலத்தில் அவன் நம்மை பலவீனப்படுத்துகிறான் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின தேவன் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆக்கினார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆக்கினார், இவரை கொண்டும் உலகத்தை உண்டாக்கினார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதுமாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமைக்குள் செலுத்தினபடியால் இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்படுத்துகிறது அவருக்கு சித்தமாய் இருந்தது என்று, அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாடி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து, உன்னதங்களில் அவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை தமது வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்தார் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை ஒளியில் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர், உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாவினிடத்தில் அன்பு கொண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எப்படி பாதுகாத்து வருகிற ஒரு அனுபவத்தை வேதாகமத்தின் மூலமாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற அனுபவம் நம்மிலே எப்படிப்பட்ட பயபக்தியை உண்டாக்குகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வேதவசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சரிவர கேட்டால், நாம் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நம்மால் செல்ல முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் தேவனோடு இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் காண்பிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் நமக்கு முன்னோடியானவர். அவர் இரக்கங்களில் அவர் நிரப்பப்பட்டவர். மகிமையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நீதியினாலும் முடிசூட்டப்பட்டவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நம்முடைய மாமிசம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதே, அது எப்படி? அவருக்கு சாட்சியாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவன். அவர் இல்லாமல் இந்த லோகத்தில் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமென்றால், அவருக்குள் நாம் நிலைத்து அவர் சொன்ன வழிமுறைகளை கைக்கொண்டு அவருக்கு பின்னோடிகளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனை சார்ந்து ஜீவித்து, இதோ கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக, அவர் வரும்போது அவரோடு கூட முகமுகமாய் அவரை தரிசிக்க ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவனுக்குள்ளாக இரக்கம் பெற்றவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் மெய்யான தேவன் என்பதையும், உம்மால் மட்டுமே இந்த பூலோக மக்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த பாவனையிலே எங்களுடைய பூலோக வாழ்க்கை உமக்கு இதுவரை பிரியமில்லாமல் இருந்தாலும், இனிமேலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமான வழியிலே நடத்துவதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து சத்தியத்தின் பாதையிலே நடத்துவதற்கான பலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் சத்திய வார்த்தைகளை கேட்ட நம்மில் தேவனுடைய சத்தியம் நிலை கொண்டு இருக்க அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.